மக்களே வணக்கம். நம்ம வந்து இப்போது கோவா வந்துருக்கோம். கோவாவில் வந்து ரூம் போட்டிருக்கோம். அந்த ரூமோட இதுதான் இப்போ. ஓகே பாய். நம்ம இந்த திருநெல்வேலி ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க சிக்கன். வாவ், வாசனை கம்மன்னு இருக்குங்க. பேச்சுலர் சிக்கன் நீங்கள் யாரும் எது சொல்லவே மாட்டீங்க. வேற லெவல் வாசனை. நான் முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஒரு சின்ன பீஸ் எடுத்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெண்டு செய்கிறாரு, அதனால் அவர் தலைக்கறியா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மசாலா வந்து அந்த சிக்கனில் பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு. நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம், தேங்காய், அது நல்லா அந்த ஃப்ளேவர் இதில் இருக்கு. கம்மன்னு இருக்கு அந்த இது. வேற லெவலுங்க. வேற லெவல். கண்டிப்பா நீங்க இத வந்து உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வா 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 சொல்லு, நம்ம சேனல்ல சொல்லு, ஃபுட்டிங் ஜெயின் சொல்லு. நம்ம சேனல் ஃபுட்டிங் ஜெய். சரி, சாப்பிடு மொழி. ஃபுட்டிங் சேனல் ஃபுட்டிங் ஜெய். ஃபுட்டிங் ஜெய் வச்சா தண்ணியா ஃபுட்டிங். கண்ணு தண்ணி ஒரு வச்சிட்டானே. ஃபுட்டிங் ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ரூம்ல வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்றோம். முதல்ல ஆனியனை கட் பண்ணிட்டு ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். தக்காளி தேவையான அளவுக்கு தக்காளி, 1 கிலோ சிக்கனு, 1 கிலோ சிக்கனும் எடுத்து வச்சிருக்கிறோம். 1 கிலோ சிக்கனு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வளர்ந்தோம்னா இந்த இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வர வரையும் வெயிட் பண்ணுங்க. 1 மினிட்டாவது நல்லா வதக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துட்டோம்னா தக்காளியை ஆட் பண்ணிங்க. தக்காளியில் ஏற்கனவே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அது தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் மசாலா நம்ம சேர்ப்போம். தக்காளி நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா வதங்கி வருது. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோன்னே நல்லா வாசனை கமகமான இருக்குது. இப்போ இஞ்சி தக்காளி நல்லா வதங்கி வருது ஸ்டேஜ். நீங்களே பார்க்குறீங்க, நல்லா தக்காளி அந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்துச்சு. தக்காளி இப்போ நல்லா வதங்கி வருது. அதே பிரிஞ்சு வருது, எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வருது. நல்லா நீங்கள் அதை கலரிக்கிட்டே இருங்க, ஏன்னா டீ பிடிச்சிடும். அடி பிடிச்சிடாமல் பார்த்துங்க. சிம்மில் லோ ஃப்ளேம் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு நல்லா தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டோம்னா நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து மசாலா வந்து சக்தி மசாலா சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணுறோம். நம்ம 1 கிலோவுக்கு வந்து நம்ம 100 கிராம் கிட்ட எடுத்துருக்கோம். 50 கிராம் எடுத்துருக்கோம். 50 கிராம் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுங்க மசாலாவை. ஏன்னா அது நல்லா வதங்கி வர வரையும் வெயிட் பண்ணுவோம்.
மசாலா நல்லா ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து சிக்கன் சேர்க்க போறோம். சிக்கன் நம்ம 1 kg போன்லெஸ் எடுத்துருக்கோம். நல்லா போனாவே எடுத்துருக்கோம் நம்ம சிக்கன். நம்ம கிரேவின்றதுனால நம்ம போனா எடுத்துருக்கோம். போனா இருந்தால் நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம எல்லாமே போனாவே எடுத்துருக்கோம், கேட்டு வாங்கியிருக்கோம். அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் ஆட் ஆகுன்றதுன்னா நம்ம நல்லா அதை கலரி விடணும். கலரி விடும்போது நல்லா அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா இதுவாகிடும். நல்லா கலரிங்க. உங்களுக்கு அப்படியே ட்ரை சிக்கன் வேணும்னு உங்களுக்கு இது அப்படியே கூட நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கூட எடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து கிரேவியாக வைக்கணும். அதுக்காக இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்ம அதுக்கான மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலாவை கடைசியாக என்னென்ன மசாலா அரைச்சி வச்சோன்னு உங்ககிட்ட சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஆனால் சிக்கன்லேயும் தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அதனால் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணுறாதீங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நல்லா அந்த சிக்கன் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி இதுவாகிற வரையும். ஆனால் நம்ம ரொம்ப தண்ணியை வைக்கிறதுல கொஞ்சம் கிரேவியாக தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இங்கே போதுங்க. சிக்கன் ஓரளவுக்கு சிக்கனில் தண்ணி இருந்தால் போதும். அதுவே அந்த சிக்கன் வெந்துடும். அதுலேயே நம்ம வந்து இந்து உப்பு யூஸ் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு இந்து உப்பு தேவையான அளவுக்கு. இந்து உப்பு யூஸ் பண்ணுறதுனால இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. அதனால் இந்து உப்பு நார்மலாகவே இந்து உப்பு யூஸ் பண்ணுங்க. நல்லா சால்ட்டு வந்து சிக்கனில் ஃபுல்லாகவே இது மாதிரி நல்லா ஒரு டைம் வந்து கலரி விட்டுடுங்க. ரொம்பவும் கலராதீங்க, சிக்கன் உடஞ்சிரும் ரொம்ப பீசஸ்ஸு. ஏன்னா நம்ம மீடியமான பீசஸ் தான் போட்டிருக்கோம். ரொம்ப கலரிட்டு இருந்தாலும் உடஞ்சிரும். தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சால்ட்டு போட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா சிக்கன் ஓரளவுக்கு முழுவி இருந்தால் போதும். ரொம்பவும் சிக்கன் தண்ணி ஊற்றிடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காமல் போயிடும். நல்லா சிக்கன் நல்லா வெந்து வருது. நம்ம என்ன பண்ணுறோன்னா சீக்கிரமாக வேலை ஆகணுன்றதுக்காக நம்ம விசில் போட்டுடலாம். குக்கரை மூடிட்டு விசில் ஒரு 2 விசில் விடுங்க. 2 விசில் விடும் போது உங்களுக்கு கறி நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டுடுறோம். மூடி போட்டுட்டு குக்கருக்கு விசில் விட்டுடுறோம். விசிலும் போட்டாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. 2 விசிலுக்காக நம்ம போய் இப்போ நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு. ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம ஒரு விசில் வர வரையும் விசில் நல்லா வந்துடுச்சு. இப்போவே நல்லா வாசனையாகவும் இருக்குது. விசிலும் வந்துடுச்சு. விசில் நல்லா வந்துடுச்சு. வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 விசில் விடுவோம். நம்ம கேஸை வெளியே எடுத்துடுறோம். நம்ம இந்த சிக்கனுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். என்ன, நீங்கள் எவ்வளோ சிக்கன் சாப்பிட்டுருப்பீங்க. நீங்கள் நிறைய ஹோட்டல் 5-ஸ்டார் ஹோட்டலில் கூட சாப்பிட்டுருப்பீங்க. ஆனால் இது வந்து கிராமத்து மனமான நம்ம அதுக்கான ஒரு தனி ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். தேங்காய், அரை முடி தேங்காய், சின்ன வெங்காயம் 5, சீரகம் கொஞ்சம், இதை எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த விழுது என்ன பண்ண போகிறோமா, நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணோம்ல, நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் வேக வச்சுருக்கோம். அந்த சிக்கனில் இதை ஆட் பண்ண போகிறோம். நம்ம குக்கர் 2 விசில் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுத இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சு. நல்லா பார்க்குறீங்க, நல்லா வெந்துச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச விழுத இப்போ இதில் ஆட் பண்ணுறோம்.
அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த ஜாரில் இருக்கிறத இது பண்ணிவிடுங்க. நம்ம அரைச்சாச்சு. அந்த ஜாரில் லைட்டாக கொஞ்சம் அந்த விழுது இருக்கும், அந்த விழுதியும் நம்ம அந்த அந்த அது லைட்டாக தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏற்கனவே தண்ணி இருக்குது, தண்ணி லைட்டாக ஊற்றிட்டுங்க போதும், அவ்வளோதான். தண்ணி இதுதான் நம்ம அரைச்சி வச்ச விழுது. அந்த விழுது ஆட் பண்ணோடனே வாசனை கம்மன்னு இருக்குங்க. நீங்க எவ்வளோ சிக்கன் சாப்பிட்ருப்பீங்க, இந்த மாடல்ல நீங்க சிக்கன் செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுக்கார வந்து அவ்வளோ தங்க வழியிலே வாங்கி கொடுத்துருவாருங்க. அவ்வளோ அற்புதமா இருக்குங்க. இப்பதான் டேஸ்ட் பண்ண கொஞ்சோன்னு நாக்குல வேற லெவலுங்க. கொதிக்க விட்டு நம்ம வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த கிரேவி கொதிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த சிக்கன் கொதிச்சு வந்த உடனேயும் இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இந்த சிக்கன் நல்லா அந்த தேங்காய் எல்லாமே அந்த மசாலா ஆட் ஆகட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். தேவையான அளவு சால்ட் இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். சால்ட் லைட்டாக கம்மியாக இருக்குது, மறுபடியும் சால்ட்டை ஆட் பண்ணுறோம். இதோ பாருங்க, இந்து உப்பு லைட்டாக கொஞ்சம் இந்து உப்பு ஆட் பண்ணியாச்சு. வாசனை கமன்னு இருக்குங்க. எவ்வளோ நீங்க சிக்கன் செஞ்சிருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு டைம் எங்களுக்காக நீங்க செஞ்சு பாருங்க. உண்மையே சொல்லுங்க, எல்லாருமே உங்களை லைக் பண்ணுவாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணி ஆகணும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம மல்லி இலையை லைட்டாக சேர்த்துப்போம். மல்லி இலை சேர்த்தோம்னாலே தெரியும், இதுவே கம்மன்னு இருக்கு. இது மல்லி இலை சேர்த்தோம்னா இன்னும் கம்மன்னு வாசனை வருது. சாப்பிட்டு பார்த்து நீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் உங்களுக்கு சொல்றோம்.